இதே வைத்தியலிங்கத்துக்கும் அப்ளை ஆகும். அங்கே என்ன ரெட்டலை இல்லாத வைத்தியலிங்கம் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் தான் வந்து ஒரத்தநாடோட ஒரு திமுகவோட ஒரு அமைப்பாளர், இல்லை திமுகவில் இளைஞர் அணியில் இருக்கிறேன், இல்லை வர்த்தக அணியிலே எதுலேயோ ஒன்றுத்தில் இருக்கேன். நானும் வந்து ஒரு 20 வருஷமாக சீட்டு கேட்குறேன், எனக்கு கொடுக்கல. இந்த வாட்டி எப்படியாச்சும் சீட்டை வாங்கி உதயசூரியனில் நின்று டெல்டாவில் நம்ம திமுக இன்றைக்கி நல்லா இருக்குது, கூட்டணியெல்லாம் அமைச்சிருக்காங்க, நம்ம ஒரு எம்எல்ஏ வாயிலான்னு அங்கே ஒருத்தர் ஆசையில் இருப்பார், அவர் ஆசையிலையும் மண்ணள்ளி போட்டாச்சு. இன்னொன்று, ஓபிஎஸ் இல்லைன்னா காங்கிரஸ் கூட அங்கே நிற்கலாம், இல்லை ஃபார்வர்டு பிளாக்கில் நம்ம திமுக கிட்ட சீட்டு கேட்கலாம், நம்ம வந்து இல்லை ஃபார்வர்டு பிளாக்லேருந்து பிரிஞ்சு போய் திமுக கிட்ட போய் அந்த சீட்டை கேட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. அதேமாதிரி இங்கே காங்கிரஸ் கூட அந்த சீட்டை கேட்டிருக்கலாம் ஒரத்தநாடில். ஏன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் பாபநாசம் ஒரத்தநாடு அங்கே ஒரு நேரத்தில் நிற்பாங்க. ஒருவேளை அவங்க வாங்கினாங்கன்னா அந்த சீட்டை நம்ம கேட்டு பெறலாம் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ அந்தந்த உள்ளூர் ஆசைகள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே மூடு விழா. இது பிரச்சனை.